அவ்வளவுதான். அப்படிதான். மகேஷ், ஞாபகம் இருக்கா நம்ம 2 பேரும் எப்படி காதலிச்சோன்னு? மகேஷ், நீங்க என்ன எந்த அளவுக்கு காதலிச்சீங்க? நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். நம்மளது எவ்வளவு சின்ன உலகம். ஆனா எனக்கு தெரியுங்க உங்க மனசுக்கு என்னாச்சுன்னு. அதனாலதான் என் வாழ்க்கையே நரகத்தை விட மோசமாக்கிட்டேன். நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன் மகேஷ். நீ என்ன மன்னிச்சிடு. பாரு. சொல்லுங்க சார். ஆம்புலன்ஸ் வர சொல்லி பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி. ஓகே சார். மேடம், நீங்க இப்ப எங்க கூட வாங்க. இப்ப சொல்லுங்க மேடம், ஏன் இப்படி பண்ணீங்க? உங்ககிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நடந்தது என்னன்னு எங்களுக்கு நீங்க முழுசா சொல்லணும். நீங்க உங்க ஹஸ்பண்டை கொலை பண்ணிருக்கீங்க. கொலை பண்ணனதை நீங்களே ஒத்துக்கிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி நீங்க ஏன் கொலை பண்ணங்கிறதையும் சொல்லிடுங்க. சார், நானும் என் புருஷனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனப்பூர்வமா விரும்பணும். ஓடாத நில்லுன்னு சொல்றேன்ல. கிரிக்கெட் சூதாட்டத்துல ஆர்வம் வந்துருச்சோ அன்னைக்கு எல்லாமே மாறிடுச்சு. சார், என் ஹஸ்பண்ட்க்கு விஜய்ன்ற பேர்ல ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். அவன் என் வீட்டுக்கு ஒரு நாள் வந்திருந்தான். எடுத்துக்கோங்க காஃபி. தேங்க்யூ. விஜய், இது என் ஒய்ஃப் ஸ்வாதி. ஸ்வாதி, இது என் ஃப்ரெண்ட் விஜய். வணக்கங்க. மகேஷ், உங்க ஒய்ஃப் ரொம்ப அழகா இருக்காங்க. சரி, நீங்க காஃபி குடிங்க, நான் வந்துடுறேன். ஒரு நிமிஷம்டா. சொல்லுங்க. சரி, அவங்க மேல 1 லட்சம் போட்டு பாருங்க. ஆஃபீஸ்ல இருந்து பணத்தை வாங்கிக்கோங்க. ஐடியா நல்லா இருக்கு. சரி, வைக்கிறேன். விஜய், ஒரு விஷயம் கேட்கட்டா? இத நீ முன்னாடியே பண்ணிருக்க, நானும் அதை கேட்டிருக்கேன். இதை வாங்க அதை வாங்குங்கிற, பணத்தை கட்டுங்கிற, என்ன அதெல்லாம்? அது ஒன்றும் இல்லடா, மேட்ச் ஃபிக்ஸிங் தான். மேட்ச் மேல பந்தயமா? இது பெரிய தப்புன்னு சொல்லுவாங்க. இதனால நிறைய குடும்பங்கள் அழிஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க. என்னடா அழிஞ்சிருக்கு? என்கிட்ட அப்படி என்ன இல்லை. பங்களா இருக்கு, கார் இருக்கு, எல்லாமே அந்த பந்தயத்தினால தான். அது போக எத்தனையோ பணக்காரங்க இந்த பந்தயத்தினால தாண்டா இருக்காங்க. நீ வேணா பாரு நான் எந்த ரேஞ்சுக்கு போக போறேன்னு. அப்படின்னா இத நான் செய்யலாமா? நீ என்ன நினைக்கிற? தாராளமா பண்ணலாம், உன் விருப்பம்தான். இன்னைக்கு கூட 1.5 மடங்கா இருக்கு. நீயும் ஜெயிச்சனா உனக்கும் லாபம் கிடைக்கும்ல. ஓ, அப்படியா? அப்படின்னா சரிடா, நானும் பணத்தை கொடுக்கறேன். நீயே கட்டிடுறியா? ஒருவேளை நான் 10,000 கொடுக்குறேன்னு வையேன். உன் விருப்பம், எவ்வளோ வேணா கொடுக்கலாம். கட்டி ஜெயிச்சா உனக்கு லாபம். சரி, நான் உனக்கு ஒரு 10,000 ரூபாய் கேஷா கொடுக்குறேன். உன்னோட விருப்பம். இதுல எந்த ப்ராப்ளமும் வராதுல்ல?
ஆகாது. ஆல் தி பெஸ்ட். ஓகே. நீங்க என்ன பேசிட்டு இருந்தீங்க? நீங்க கிரிக்கெட் மேல பந்தயம் கட்ட போறீங்களா? உங்களுக்கு தான் தெரியும்ல இதனால எத்தனை பேரோட குடும்பம் அழிஞ்சிருக்குன்னு. நான் சொல்றது கேளுங்க, நம்ம வாழ்க்கையில சந்தோஷமா இருப்போம். இதெல்லாம் ஒண்ணும் இப்ப வேண்டாங்க. ஸ்வாதி, நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகாத. இதை நான் ஒரு தடவை தான் கொடுக்க போறேன். நான் 10,000 ரூபாய் கொடுத்தேன்னா அவன் 50,000 ரூபாய் திரும்ப கொடுப்பான். யோசி, 10,000க்கு 50,000. அப்புறம் சப்போஸ் நம்ம தோத்துட்டோன்னு வை, ஒன்னும் பிரச்சனை இல்லை. வெறும் 10,000 ரூபாய் தானே போக போகுது. போகட்டும் விடு. இதனால என்ன ஆக போகுது? ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்குல்ல? உங்களை மட்டும் தான் நம்புறேன். அப்படின்னா இதுதான் முதலும் கடைசியுமா? சரியா? சரி. இந்த புடி 10,000 ரூபாய். ஈவினிங் மேட்ச் முடிஞ்சதும் கால் பண்றேன். நீ ஜெயிச்சிட்டனா பார்ட்டி கொடுக்குறேன். ஆஃப் கோர்ஸ் நண்பா. சரி, பார்க்கலாம். பார்க்கலாம். பாய். பாய். ஸ்வாதி, 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 ஸ்வாதி. இந்தியா ஜெயிச்சிருச்சு. இந்தியா ஜெயிச்சிருச்சு. அதுக்கு நான் என்ன பண்றது? ஏய் பைத்தியம், நம்ம 10,000 ரூபாய் 50,000 மாறிடுச்சு. உனக்கு சந்தோஷமா இல்லையா? சந்தோஷமா இருக்கு. ஸ்வாதி, நம்ம 10,000 50,000 மாறிடுச்சு. கேன் யூ இமேஜின்? ஏய் மச்சி, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நான் நல்லா இருக்கேன்டா. இந்தடா உன் பணம். தேங்க் யூ. அப்புறம்டா, இன்னைக்கு இங்கிலாந்துக்கும் நியூசிலாந்துக்கும் மேட்ச் இருக்கு. இங்கிலாந்துக்கு 1 லட்சத்துல இருந்து 8 லட்சம் ரூபாய் வரைக்கும் கிடைக்கும். நீ கட்டுறியா? அது 8 லட்சம்ன்றது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா 1 லட்சம் ரூபான்றது எனக்கு ரொம்ப பெருசுப்பா. அது என்ன ரொம்ப பெருசு? வெறும் 1 லட்சம் தானே. கையில 50,000 ரூபாய் இருக்கு. நீ இன்னும் ஒரு 50,000 ரூபாய் ரெடி பண்ண போற. ஒருவேளை இங்கிலாந்து தோத்துருச்சுன்னா நீ 50,000 ரூபாய் கொடுக்கணும். அதுக்கு ஒன்றும் அவசரம் இல்லை. எப்பவும் மேட்ச் நடந்துக்கிட்டு தானே இருக்கு. நீ பொறுமையா கொடு. 50,000 இல்ல 50 லட்சமே எடுக்கலாம். அப்போ சரி, இந்த 50,000 முதல்ல அப்படி வாடா, நம்ம தான் ஜெயிக்கிறோம். யா யா கம். ஓ ஓ கம் ஆன். யா. வாட்? ஹலோ விஜய், இங்கிலாந்து மேட்ச்ல தோத்துருச்சு. இப்ப என்னோட 1 லட்சம் ரூபாய் பணம் முழுசா போச்சேடா. டேய், இதுக்கு ஏன் டென்ஷன் ஆகுற? இங்க பார், இன்னைக்கு தோப்போம், நாளைக்கு ஜெயிப்போம். சரி விடு. ஆஸ்திரேலியா மேல 3 லட்சத்துக்கு 15 லட்சம் ரூபாய் கிடைக்குது. நீ கட்டுறியா? டேய், ஏற்கனவே 1 லட்சம் ரூபாய் பணம் போயிடுச்சு. இப்ப 3 லட்சத்தை பத்தி பேசுற. என்கிட்ட ஏது அவ்வளவு பணம்? அட, நீ ஏன்டா கவலைப்படுற? நான் உனக்கு கடன் கொடுக்குறேன். அப்புறம் ஆஸ்திரேலியா ரொம்ப நல்லா விளையாடுவாங்க. கண்டிப்பா அவங்க தான் ஜெயிப்பாங்க. அவங்க மட்டும் ஜெயிச்சா உனக்கு 15 லட்சம் ரூபாய் கிடைக்கும். இது நடக்குமா? ஷோர். அப்ப சரி, கட்டிடு. தேங்க்யூடா. அப்புறமா பார்க்கலாம். பாய். உங்களுக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சிருக்கா? 3 லட்சம் நீங்க எப்படி கொடுப்பீங்க? ஸ்வாதி, இங்க பாரு. ஒருவேளை நாளைக்கு அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு வை, நாளைக்கு மேட்சுக்கான 3 லட்சத்தை நான் கொடுக்கவே வேணாம். எனக்கு கிரெடிட்டா அந்த பணத்தை விஜய் தான் கொடுத்துருக்கான். அது மட்டும் இல்ல, எல்லாரும் பேசிக்கிறாங்க நாளைக்கு நடக்க போற மேட்ச் பிக்ஸ்டா. நாளைக்கு கண்டிப்பா ஆஸ்திரேலியா தான் ஜெயிக்கும். அவங்க தோத்துட்டாங்கன்னா பாசிட்டிவாவே பேச மாட்டியா? போ, போய் வேலையை பாரு, போ. எப்ப பார்த்தாலும் நெகட்டிவா பேசிட்டு. ஓ ஷிட். ஹலோ ஹலோ விஜய், என்னோட 3 லட்சம் போச்சுடா. ஆஸ்திரேலியா தோத்து போயிருச்சு. கேன் யூ பிலீவ் இட்? டேய், ஆஸ்திரேலியா ஒரு மேட்ச் கூட தோத்ததில்லைன்னு நீ தானடா என்கிட்ட சொன்ன. இப்ப என்னடா பண்றது? டேய்,
இதெல்லாம் மேட்ச்ல நடக்கிறது தானே. இப்ப தோத்தா என்ன, அடுத்த மேட்ச்ல ஜெயிச்சிட போற. சரி சரி, பங்களாதேஷ் மேல அந்த 1 லட்சத்தை கட்டிடு. ஓகே பாய்ப்பா. உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? பெரிய பிரச்சனை கொண்டு வரணும் முடிவோட இருக்கீங்களா? ஸ்வாதி ப்ளீஸ், நான் ஏற்கனவே மூட் ஆஃப்ல இருக்கேன். தயவு செஞ்சு நீயும் என்ன வெறுப்பேத்தாத. பேசாம வா. ஹலோ, இன்னைக்கு என்ன ரேட் போகுது? ஓ அப்படியா? அப்படின்னா இந்தியா மேல ஒரு 50,000 ரூபாய் கட்டிடு. சரியா? ஓகே. இதோ பார், இந்த தடவை எனக்கு லாஸ் ஆகக்கூடாது. ஏன்னா எனக்கு நிறைய லாஸ் ஆயிடுச்சு ஆல்ரெடி. ஹலோ, விஜய் ஒன்று பண்ணு. நான் என் காரை வித்துடுறேன்டா. 2 லட்சம் இங்கிலாந்து மேலே கட்டிடுறியா? சரிடா, பாய். இன்னைக்கு வண்டியை விக்கிறீங்க, நாளைக்கு வீட்டை விப்பீங்க. அதே மாதிரி ஒரு நாள் என்னையும் விற்க போறீங்க. எஸ் எஸ் எஸ். Yes! ஹலோ, இப்போ என்னாச்சுன்னா நான் ஸ்வாதி நகையை எடுத்துட்டு பேங்க்கு போறேன்டா. அதை அடகு வச்சோன்னா ஒரு 5 லட்ச ரூபாய் அது கிடைக்கும் இல்லையா? ஆனால் இந்த தடவை நான் கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும் இந்த பெட்டில். ஏன்னா நான் நிறைய இழந்திருக்கேன். அதை நான் திரும்ப கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். அந்த நிலைமையில தான் இருக்கேன். உனக்கு புரிஞ்சுதா? ஓகே. மகேஷ், உங்களுக்கு மூளை ஏதாவது குழம்பிடுச்சா என்ன? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா இல்லையா? இன்னும் நகை மட்டும்தான் மிச்சம் இருக்கு. அதையும் நீங்க விக்கணும்னு பாக்குறீங்களா? ஸ்வாதி, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. நான் உன்னோட நகையெல்லாம் வச்சு நான் லோன் தான் வாங்க போறேன். அந்த பணத்தை வச்சு தான் நான் இழந்ததை எல்லாத்தையுமே ரெக்கவர் பண்ண போறேன். அதோட இந்த தடவை நான் கண்டிப்பா ஜெயிச்சிருவேமா. நீங்க இத்தனை மாசமா இதையே தான் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா நடக்கிறதுல என்ன? எவ்வளவு நடந்துமா உங்களுக்கு புரியல? வீட்ல இருந்த எல்லா பொருளையும் வித்துட்டீங்க. இப்போ உங்க கண்ணுல என் நகை மேலதான் இருக்கு. ஸ்வாதி, என்ன டென்ஷன் பண்ணாத. போய் நகையெல்லாம் எடுத்துட்டு வா போ. நீங்க என்ன வேணாலும் தாராளமா பண்ணிக்கோங்க. ஆனா என்னோட நகையை நீங்க மறந்துருங்க. அதை நான் தரவே மாட்டேன். ஏய் ஸ்வாதி, நீ அந்த நகையை எடுத்து கொடுக்கலன்னா என்ன? நானே போய் அந்த நகையெல்லாம் எடுத்துக்கிறேன். அட, நீங்களா? எதுக்காக நீங்க எல்லாம் உள்ள வரீங்க? மகேஷ் அங்க. அவரு வீட்ல இல்ல. அவரு வந்ததும் நான் உங்ககிட்ட பேச சொல்றேன். அவன் இங்கதான் இருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும். மேல போய் அவனை இழுத்துட்டு வாங்கடா. அவர் வீட்ல நில்லுங்க. நீங்க பாட்டுக்குள்ள போறீங்க. ஏய் வாடா. அவரை விடுங்க. என்ன பண்ணிட்டீங்க? விடுங்கன்னு சொல்றேன். அவரை விடுங்க. என்ன விடுங்க? ஐயோ விடுங்க. விடுங்க அவரை. வாடா. அண்ணா, பாத்ரூம்ல ஒளிஞ்சிருந்தானே. என் பணத்தை குடுறா. இங்க பாரு விஜய், என்கிட்ட குடுக்கிறதுக்கு வேண்டாம் வேண்டாம், அடிக்காதீங்க அவரை. இப்போ என்கிட்ட எதுவுமே இல்ல. எல்லாத்தையுமே நீங்க எடுத்துக்கிட்டீங்க ஆல்ரெடி. என்கிட்ட 10 பைசா கூட இப்போ இல்ல. பண்ணிடாதீங்க. அவரை விடுங்க. நீ போய் சொல்றடா. அவரை விடுங்க. உன்கிட்ட குடுக்கிறதுக்கு நிறையவே இருக்கு. கையடா. ஏய், புடிங்க அவனை.
ஏய் வாடா. நீ மகேஷ் பணத்தை கொடுக்கற வரைக்கும் ஸ்வாதி ஏன் கூட தாண்டா இருப்பா. மகேஷ் என்ன விட நான் சொல்லுங்க. எப்படி வேணும்னாலும் இவளை பயன்படுத்திக்கலாம். இவனை விட்டுறாதீங்கடா. விடுங்க வாய விடு. விடுங்க என்ன. மகேஷ் டேய் சொல்றத கேளுடா. மகேஷ் டேய் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுடா தம்பி. நீயும் போயிட்டு வாடா. டேய் துரோகி, நீ துரோகிடா. நீ பேசாம இரு. டேய் விஜய், நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன்னு நீ எனக்கு புரிய வச்சிட்ட. உன்னை சும்மா விட மாட்டேன்டா. என்னடா தம்பி? பெரிய தப்பு பண்ணிருக்கடா. டேய் இப்ப நீ போயிட்டு வா. எப்படி இருந்தது? செம்ம கம்பெனிண்ணே. மகேஷ், நீ என் பணத்தை திருப்பி கொடுக்குற வரைக்கும் இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே தாண்டா இருக்கும். திரும்ப வருவேன். வரட்டா? நீ இவ்வளவு கேவலமானவனா மோசமானவனா இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலடா. மகேஷ், இது என்னோட தொழில். விஜய், நான் 10 லட்சத்துக்கு இன்னொரு பந்தயம் கட்டணும். பைத்தியமா உனக்கு? உன்கிட்ட ஒரு பைசா கூட கிடையாது. 10 லட்சத்தை பத்தி பேசுறான். அதான் உனக்கு சுவாத்தி அடமானம் வச்சிருக்கேனே, வேற என்ன வேணும்? சரி, இந்த வாட்டி நீ தோத்துட்டனா சுவாத்தியை வித்து நான் என் பணத்தை சம்பாரிச்சுப்பேன். சரியா? சொல்லு, சம்மதமா? சரி, இந்த டீலை நான் ஒத்துக்கிறேன். சரி, நான் பணத்தை அரேஞ்ச் பண்றேன். ஸ்வாதி மேடம், உங்களுக்கு நடந்தது நினைச்சு எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு குறைஞ்ச தண்டனை கொடுக்க நாங்க முயற்சி பண்றோம். அப்புறம் விஜய்க்கும் அவங்க கூட்டாளிக்கும் கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். கண்டிப்பா கிடைக்கும். விஜய் யாரு? அவன் எங்க இருக்கான்? அவனை பத்தி டீட்டெயில் ஏதாவது உங்ககிட்ட இருக்கா? அவனோட அட்ரஸ்? புறம்போக்குகளா உங்கள மாதிரி ஆளுகளால தான் நிறைய பேரோட வாழ்க்கை அழிஞ்சிருக்குடா. மற்றவங்களோட வாழ்க்கை உங்களுக்கு சாதாரணமா இருக்காடா. அடுத்தவனோட வாழ்க்கை உங்களுக்கு கேவலமா போச்சாடா. போடா, உங்களெல்லாம் சாதாரணமா விடக்கூடாது.